திருப்பூரில் பள்ளி மாணவர்களை சமாதானம் செய்வதாக கூறி போலீசார் தங்களை அடித்ததாக மாணவர்கள் கூறும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாநகரில் உள்ள சின்னசாமி அம்மாள் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் அண்மையில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இடையே நடந்த மோதல் விவகாரத்தில் மாணவர்களை சமாதானம் செய்து பள்ளியில் உள்ள வகுப்பறையில் அமரச் சொல்லி 11 மாணவர்களை 3 போலீசார் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் 3 போலீசார் 11 மாணவர்களை தனி வகுப்பறையில் கதவை பூட்டி வைத்து சரமாரியாக தாக்கியதாக ஒரு ஆசிரியரிடம் கூறிய அதிர்ச்சியூட்டும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். பண்ருட்டி அருகே பைக் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் பள்ளி குழந்தைகள் உட்பட 4 பேர் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை அடுத்த வையாபுரிப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலமகேந்திரன். இவர் தனது குழந்தைகளான பிரவீனா, மோனிஷ் மற்றும் அவரது அண்ணன் மகள் ஜீவிதா ஆகிய மூவரையும் பள்ளியில் இருந்து அழைத்து வரும்போது அரசு பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பள்ளி மாணவர்கள் உட்பட 4 பேர் காயமடைந்த நிலையில் உடனடியாக மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.